வணக்கம். இன்றைக்கி மார்கழி 12ஆம் நாள். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் இந்த கோலம் போடும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஞாபகம் வரும். என்னென்னா, நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் இந்த கோலம் கற்றுக்கிட்டேன். எங்கள் ஊரில் கிராமத்தில் பாரத மாதா, அவங்க பாலசுந்தரின்னு 2 சிஸ்டர்ஸ், அவங்க 2 பேரும் எனக்கு சித்தி வேணும். அவங்கக்கிட்ட தான் போய் இந்த கோலம் கற்றுக்கிட்டு அடுத்த நாள் போட்டேன். அதுலேருந்து எவ்ரி இயர் நான் இந்த மார்கழி மாதம் வந்தாவே ஒரு நாள் போட்டு இந்த கோலம் கலர் பண்ணுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்ட கோலம் அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நல்லாயிருக்கும் பாருங்கள். இந்த கோலம் போட்டு முடிக்கும்போது மணி இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. என்னென்னு தெரில, கோலத்தை ரசித்து போட்டதுனாலே என்னமோ. அப்புறம் அப்படி குடிக்கிறதுக்கு இன்றைக்கி சரி ஒரு ட்ரிங்க் ஒன்று செஞ்சு குடிக்கலாமேன்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை, ஹீலர் பாஸ்கர் வாழைப்பூ செஞ்சு குடிநீர் குடிக்க சொன்னார். எப்படி வாழைப்பூன்னா, சுக்குமல்லி காஃபி இருக்கு இல்லையா, அதை போட்டு அதில் வாழைப்பூ நசுக்கி போட்டு கொதிக்க வச்சு குடிக்கணும். அதுதான் சரி. சுக்குமல்லி காஃபிக்கு சுக்கு இல்லை, சரி இஞ்சி இருந்துச்சு. இஞ்சி, மல்லி, அப்புறம் மிளகு, ஒரு ஏலக்காய், இது 4 தான். அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதோட ஒரு மடல் வாழைப்பூ எடுத்துக்கிட்டு போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நசுக்கிட்டு தண்ணி கொதிக்க வச்சு ஒரு 300 ml தண்ணி வச்சேன். அது 200 ml சுருங்கிடுச்சு. அந்தளவுக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நாட்டு சர்க்கரை போட்டேன். பனங்கல்கண்டு, பனங்கருப்பட்டி எது இருந்தாலும் போடலாம். என்கிட்ட இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் இருந்துச்சு. அதை போட்டு குடித்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாரத்தில் 3 நாள் இது மாதிரி குடிப்போம் அப்படின்னு. இன்றைக்கி சண்டே லேட்டாக தான் எந்திரிச்சேன். மார்னிங்கு மாமியோட பேத்தி ஆரத்யா எல்கேஜி படிக்கிறா. அவளும் நேற்று நைட்டு தான் வந்தா. இன்றைக்கி அவள் தான் கலர் பண்ணா. நான் கோலம் போட்டேன், அவள் கலர் பண்ணா.